கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நம்ம நெகேமியா ஏதோ நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நெகேமியால என்ன அப்படின்னா, நெகேமியா எருசலேம் அலங்கத்தை கட்டுறத பார்த்துட்ருக்குறோம். இப்போ அலங்கம் கட்டி பிடிச்சாச்சு. கட்டி பிடிச்சி பிரதிஷ்டை பண்ணும்போது, துதியினாலும், பாடல்னாலும், கைத்தாலும், தம்புரு, சுரமண்டலம் முதலான கீத வாத்தியங்களினால் என்ன செய்கிறாங்க, பிரதிஷ்டையை மகிழ்ச்சியோடு என்ன செய்கிறாங்க, கொண்டாட எல்லா இடங்களில் இருக்கிற லேவியர்களை இஸ்ரவேலுக்கு வரும்படி என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. ஏன்னா இதுவரைக்கும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, பாபிலோன் ராஜா அவங்கள சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டனால எல்லாரும் அங்கங்கே என்ன செய்கிறாங்க, சிதறடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதனால் இப்போ மகிழ்ச்சியாக பண்டிகையை கொண்டாடணும். கீத வாத்தியங்கள், துதி, கைத்தலை, தம்புரு முதலான கீத வாத்தியங்கள் கொண்டாடுறதுக்கு லேவியர் எண்ணிச்சலே இல்லை. அதனால் எங்கெங்கெல்லாம் சிதறி போய் இருக்கிறாங்களோ அந்த லேவியர்களெல்லாம் என்ன செய்கிறாங்க, எருசலேமுக்கு வரும்படி என்ன செய்கிறாங்க, தேடுறாங்க. அப்படியே பாடகரிகள், புத்திரர்கள், எருசலேமின் சுற்றுப்புறத்தின சமபூமி, நெத்தோபாத்தியன் கிராமங்கள், பெத்தில்கால், கேபா, அஸ்வாவேத் ஊர்கள், நாட்டுப்புறங்கள்ல இருந்து ஜனங்கள்லாம் என்ன செய்கிறாங்க, இப்போ இந்த லேவியர்கள்லாம் தேடி அவங்கள கொண்டுட்டு வராங்க. பாடகர் என்ன செய்கிறாங்க, எருசலேமை சுற்றிலும் தங்களுக்கு கிராமங்களை என்ன செய்கிறாங்க, கட்டியிருக்கிறாங்க. பாடகர்கள் எருசலேம் சுற்றி கிராமங்கள் கட்டிட்டாங்க. லேவியர்கள் சிதற பிடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ ஆசாரியரும் லேவியர்களும் என்ன செய்கிறாங்க, முதல்ல தங்களை சுத்தம் பண்ணி கொள்கிறாங்க. ஏன்னா சுத்தம் பண்ணால் தான் ஆலயத்தை என்ன செய்ய முடியும், பிரதிஷ்டை பண்ண முடியும். அதனால் முதலாவது தங்களை என்ன செய்கிறாங்க, சுத்தம் பண்ணி கொள்கிறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜனத்தையும் பட்டண வாசல்களையும் அலங்கத்தையும் என்ன செய்கிறாங்க, சுத்தம் பண்ணுறது. தன்னை முதலாவது சுத்தப்படுத்தி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் பட்டணங்கள், ஜனங்கள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாங்க, அலங்கம் எல்லாத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறாங்க, சுத்தம் பண்ணுறாங்க. சுத்தம் பண்ணிவிட்டு இப்போ என்ன செய்கிறாங்க, யூதாவின் பிரபுக்களை அலங்கத்தின் மேலே என்ன செய்கிறாரு, நெகேமியா ஏற பண்ணி துதி செய்கிறதுக்கு நடந்து போகிறதுக்கு ரெண்டு பெரிய கூட்டத்தாரை என்ன செய்கிறாரு, ஏற்பாடு பண்ணி அதை நிறுத்துறாரு. துதி செய்கிறதுக்கு அலங்கத்தில் ஏற பண்ணி துதி செய்கிறதுக்கு நடந்து போக ரெண்டு பெரிய கூட்டத்தை நிறுத்துறாரு. அதில் ஒரு கூட்டத்தார் என்ன செய்கிறாங்க, அலங்கத்தின் வலதுபுறமாக என்ன செய்கிறாங்க, குப்பை மேட்டு வாசலுக்கு போகிறாங்க. அலங்கத்தின் மேலே வலதுபுறமாக குப்பை மேட்டு வாசலுக்கு போகிறாங்க. அவர்கள் பிறகால ஓசையா, யூதாயின் பிரபுக்கள் பாதி பேர், அசரியா, எஸ்ரா, மெசுலாம், யூதா, பென்யமீன், செமையா, எரேமியா என்பவர்களும் என்ன செய்கிறாங்க, கூட போகிறாங்க. பூரிகைகளை பிடிக்கிற ஆசாரியரின் புத்திரர்கள் ஆசாப்பின் குமாரன் சகுபின் மகனாகிய மிகாயாவுக்கு குமாரனான மத்தனியாவின் மகன் செமையாவுக்கு பிறந்த யோனத்தானின் குமாரன் சகரியாவும் சேர்ந்து என்ன செய்கிறாப்புல போகிறாப்புல. தேவனுடைய மனுஷனாகிய தாவிதின் கீத வாத்தியங்களை வாசிக்கிற அவன் சகோதரராகிய செமையா, அசரியேல், விலாசா, கிலாலாய், மகாய், நெதனியேல், யூதா, அனானி என்பவர்களும் கூட போகிறாங்க. வேதப்பரனா எஸ்ரா இவர்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான், நடந்து போகிறான். ரெண்டு பெரிய கூட்டத்தை ஏற்பாடு பண்ணி துதி செய்கிறதுக்கு அலங்கத்தின் மேல் நடந்து போகிறதுல ஒரு கூட்டத்தாட எஸ்ரா தலைமை தாங்கி என்ன செய்யறான், அழைத்து கூட கூட்டி கொண்டு போயிட்டுருக்குறான். அங்கே இருந்து அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நேர ஊரணி வாசலுக்கு என்ன செய்கிறாங்க, வந்துட்டாங்க. ஊரணி வாசலுக்கு வந்து குப்பைமேட்டு வாசல் வழியாக போய் ஊரணி வாசலுக்கு என்ன செய்கிறாங்க, வந்திருக்கிறாங்க. அங்கேருந்து அலங்கத்தை பார்க்கிலும் உயரமான தாவீதின் நகரம் என்னது, தாவீதின் நகரத்தினுடைய படிகளை ஏறாங்க. அலங்கத்தை விட தாவீது நகரம் என்னது, படிகள் உயரமாக இருக்குது. அதில் ஏறி தாவீதின் வீட்டின் மேலாக கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசல் மட்டும் போகிறாங்க. ஊரில் வாசலுக்கு போய் தாவீது நகரத்தினுடைய வீட்டின் மேலே ஏறி கிழக்கே இருக்கிற தண்ணீர் வாசலுக்கு என்ன செய்கிறாங்க, புறப்பட்டு போகிறாங்க. இது ஒரு கூட்டம் மக்கள் துதி செய்கிறதுக்கு போகிற மக்கள். இன்னும் ஒரு கூட்டம் துதி செய்ய மக்கள் இருக்குல்ல, இவங்களை எஸ்ரா தாங்கி வழி நடத்தி கூட்டு போகிறாரு. துதி செய்கிற ரெண்டாவது கூட்டம் இருக்குல்ல, அவங்க என்ன செய்கிறாங்க, ரெண்டாவது கூட்டத்தார் இவங்களுக்கு எதிரே இருக்கிற வழியாக நடந்து போகிறாங்க. தங்களுக்கு எதிரே இருக்கிற வழியாக நடந்து போகிறாங்க. அவர்கள் பிறகால யார், நெகேமியா போகிறாரு. இங்கே நெகேமியா போகிறாரு இந்த கூட்டத்தோட. இவங்க என்ன செய்கிறாங்க, ஜனத்தில் பாதி பேர் அலங்கத்தின் மேல் சூளையில் கொம்மையை கடந்து அகல் மதில் மட்டும் நினைச்சு நடுங்க போகிறாங்க. எப்ராஹிம் வாசல், பழைய வாசல், மீன் வாசல், அனானியல் கொம்மை, மேயா என்கிற கொம்மையும் கடந்து ஆட்டு வாசல் மட்டும் புறப்பட்டு காவல் வீட்டு வாசலில் இந்த ரெண்டாவது குறிப்பு என்ன செய்து, துதி செய்கிற குறிப்பு இருக்குது. இந்த ரெண்டாவது துதி செய்கிற கூட்டத்தார் தேவனுடைய ஆலயத்தில் என்ன செய்கிறாங்க, நிற்கிறாங்க. ஆலயத்தில் நிற்கிறாங்க. அதோட நெகேமியா என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு தலைவராக இருக்கிறாங்க. அதோட பூரிகளை பிடிக்கிற எலியாக்கி, மாசையா, மினியானி,
மிகாயா, எலியோனாய், சகரியா, அனனியா என்கிற ஆசாரியர்களும் என்ன செய்கிறாங்க, இவங்களோட என்ன செய்கிறாங்க, போயிட்டுருக்குறாங்க. மாசேயா அடுத்தலாம் பாடகர்கள் வந்து இவங்களுக்கு விசாரிப்புக்காரனாகிய எசராயியும் சத்தமாக என்ன செய்கிறாங்க, பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறாங்க. அந்த நாட்களில் மிகுதியான பலிகளை என்ன செய்கிறாங்க, செலுத்துகிறாங்க. மீதான பலிகளை செலுத்தி தேவன் தங்களுக்கு மகா சந்தோஷத்தை உண்டாக்கினதுனால் மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஸ்திரீகள், பிள்ளைகள் கூட என்ன செய்கிறாங்க, களி கூர்ந்து போய் இருக்கிறாங்க. எருசலேம் களிப்பு தூரத்தில் கேட்கப்பட்டது. அந்த அளவில் எருசலேம் அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அன்றைய தினம் பொக்கிஷங்கள், படைப்புகள், முதல் கனிகள், தசம்பாகங்கள் வைக்கக்கூடிய அறைகள் முதற்கொண்டு ஆசாரியர்கள், லேவியர்கள், நியாயப்பிரமாணத்தின்படி வர வேண்டிய பட்டணங்கள், நிலத்தின் பங்குகள் எல்லாம் சேர்க்கும்படிக்கு சில மனுஷரை என்ன செய்கிறாங்க, விசாரிப்புக்காரராக என்ன செய்கிறாங்க, அங்கே வைக்கிறாங்க. அடுத்தலாம் ஊழியம் செய்து நிற்கிற ஆசாரியர்கள், லேவியர்கள் மீதும் யூதா மனுஷர்கள் என்ன செய்கிறாங்க, யூதா மனிதர்கள் சந்தோஷமாக என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அடுத்தலாம் பாடகர்கள், வாசற்காவலர்கள், தாவீது அவன் குமாராகிய சாலமோனும் எப்படி கற்பித்தாங்களோ அந்த கற்பித்ததின்படி தேவனுடைய காவலையும் சுத்திகரிப்பின் காவலையும் என்ன செய்கிறாங்க, காத்து வராங்க பாடகர்கள், வாசற்காவலர்கள். அடுத்தபடியாக தாவீதும் ஆசாப்பும் இருந்த நாட்களில் எப்படி அவங்க பாடகர்கள், தலைவர்கள்லாம் வைக்கப்பட்டு எப்படி தேவனுக்கு துதி ஸ்தோத்திரங்களை செலுத்தி வந்தாங்களோ அதே போல் இவங்களும் என்ன செய்கிறாங்க, சங்கீதங்களை என்ன செய்கிறாங்க, அந்த தாவீது காலத்தில் செலுத்தப்படியே திட்டம் பண்ணப்பட்டிருந்து அதன்படியே என்ன செய்கிறாங்க. அடுத்தபடியாக செருபாவின் நாட்களிலும் நெகேமியா நாட்களிலும் இஸ்ரவேல் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, பாடகருக்கும் வாசல் காவலருக்கும் அன்றாட திட்டமாகிய பங்குகளை என்ன செய்கிறாங்க, கொடுத்து அனுப்புகிறாங்க. அவர்கள் லேவியருக்கென்று என்ன செய்கிறாங்க, பிரதிஷ்டை பண்ணி அவங்க பங்குகளை கொடுக்குறாங்க. அவங்க லேவியர்களுக்கென்று என்ன செய்கிறாங்க, பங்குகளை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்குறாங்க. லேவியர் ஆரோனின் புத்திரருக்கு என்ன செய்கிறாங்க, அந்த பங்குலேருந்து அதை பிரதிஷ்டை பண்ணி, ஏன்னா லேவியர்களுக்கு வந்து தசம்பாகம் வந்து சேர்த்து அந்த தசம்பாகத்துலேருந்து என்ன ஆசாரியர்களுக்கு இவங்க 10ல் 1 என்ன செய்யணும், ஆசாரியர்களுக்கு கொடுக்கணும். அதனால் இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பங்கை பிரதிஷ்டை பண்ணி என்ன செய்கிறாங்க, ஆரோனுக்கு என்ன செய்கிறாங்க, ஆரோனின் புத்திரருக்கு கொடுக்குறாங்க. அடுத்தபடியாக 13வது அதிகாரம் 13வது அதிகாரத்தில் என்னென்னா, அன்றைய தினத்தில் ஜனங்களுடைய காதுகள் கேட்க மோசேயின் புஸ்தகத்தை என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அதில் அம்மோனியர்களும் மோவாபியரும் இஸ்ரேல் புத்திரருக்கு அப்பமும் தண்ணீரும் கொடுக்கறதுக்கு எதிர்கொண்டு வராதபடிக்கு அவர்களை சபிக்க அவர்களுக்கு விரோதமாக பிழையாமல் என்ன செய்கிறாங்களாம், கூலி பொருத்தி கொண்டாங்களாம். இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு வரும்போது அம்மோனியரும் மோவாபியரும் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இஸ்ரேல் புத்திரருக்கு அப்பம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, தண்ணீரும் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஆனால் வந்து என்ன செய்கிறாங்க, அவங்கள சபிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க, பிழையாமல் கூலிக்காக என்ன செய்கிறாங்க, பொறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அதனால் அந்த சாபத்தை ஆசீர்வாதமாக திருப்ப தேவனுடைய சபைக்கு திருப்பினவர்கள் என்ன செய்கிறது, தேவனுடைய சபைக்கு உட்படலாகாது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கிறதாக அந்த புஸ்தகத்தில் என்ன செய்கிறாங்க, வாசிக்கிறாங்க. அதனால் அந்த கட்டளையே என்ன செய்கிறாங்க, ஜனங்கள் கேட்டனால பல ஜாதியான ஜனங்கள் எல்லாம் இஸ்ரவேலை விட்டு என்ன செஞ்சிட்டாங்க, பிரித்து விட்டுட்டாங்க. இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க, பிரித்து விட்டுட்டாங்க. இதற்கு முன்னே எங்கள் தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்க வைக்கப்பட்ட ஆசாரனாகிய எலியாசிப் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, இப்போ இவங்கெல்லாம் சிறைபிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு போயிருந்தாங்கல்ல, இந்த சூழ்நிலையில் அந்த தேவனுடைய ஆலயத்தின் அறைகளை விசாரிக்கிறதுக்கு எலியாசிப்புக்கு இந்த உரிமை கொடுத்துருக்கு. இந்த எலியாசிப் என்ன செஞ்சுட்டான்னா, தொபியாவோடு என்ன செய்றான், சம்பந்தம் கலந்துட்டான். தொபியா வந்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன அவரோகமாக முறுமுறுக்கிற தொபியா. இந்த தொபியா, சன்பிளாத் இவங்கெல்லாம் அலங்கத்தை கூட கட்ட விட மாட்டேன்னாங்க, ஆலயத்தை கட்ட விட மாட்டேன்னு சொன்னாங்க. இன்னும் இந்த தொபியாவுக்கு இந்த எலியாசிப்பு என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, சம்பந்தம் கலந்தது மாத்திரமில்ல, அந்த முற்காலத்தில் காணிக்கைகள், சாம்பிராணி, பனிமுட்டுகள், லேவியருக்கு, பாடகருக்கும், வாசல் காவலருக்கும் கட்டளை பண்ணப்பட்ட தானியம், திராட்சரசம், எண்ணெய், இதில் உள்ள தசம்பாகம், ஆசாரியரை செய்கிற படைப்பான காணிக்கைகள் இதெல்லாம் வைக்கப்பட்டது இடத்துல ஒரு பெரிய அறையை என்ன செஞ்சுட்டான்னா, இந்த எலியாசிப் என்ன செய்தான், தொபியாவுக்கு அதை ஆயத்தம் பண்ணி கொடுத்துட்டான். அதனால் இதெல்லாம் நடக்கும்போது இப்போ யார், நெகேமியா இங்கே கிடையாது. இவர் என்ன செஞ்சுட்டாரு, அர்தஷ்டா ராஜாவுக்கு பணிவிடை செய்கிறதுக்காக அர்தஷ்டா அங்கே இருக்கிறாரு. அதனால் இப்போ எல்லாம் இதெல்லாம் நடக்கும்போது இவருங்க இல்லாதனால இப்போ பாபிலோன் ராஜாவாகி அர்தஷ்டாவின் 32வது வருஷத்தில் அவர் வந்து அரசாட்சிக்கு வந்து 32வது வருஷம். அந்த 32வது வருஷத்தில் தான் ராஜாவிடத்துல போய் என்ன செய்கிறாரு, கேட்டுட்டு என்ன செய்கிறாரு, நான் சில நாளைக்கு எருசலேமுக்கு போயிட்டு வரேன், எங்கள் முற்பிதாக்களுடைய கல்லறைகள் எல்லாம் இடிக்கப்பட்டு அலங்காரங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கு, அதனால் அதை போய் நான் சரி பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு உத்தரவு பெற்றுக்கொண்டு வந்து தான் இது என்ன செய்கிறாரு. அதனால சொல்கிறாரு, நான் அது வந்து உத்தரவு பெற்றுக்கொண்டு நான் என்ன செஞ்சேன், நான் எருசலேமுக்கு வந்தேன். அப்போது எலியாசிப்பு என்ன செய்கிறான், தொலியாபுக்கும்
தேவனுடைய ஆலயத்து பிரகாரங்கள்ல ஒரு அறைய என்ன செஞ்சுட்டாரு, அறை ஆயத்தம் பண்ணத, அந்த பெரிய பொல்லாப்ப என்ன செய்தேன் நான் கண்டேன். நான் கண்டனால என்ன செஞ்சேன், நான் மிகவும் என்ன செய்தேன் மனமடிவாகி அந்த தொபியாவின் வீட்டு தட்டுமுட்டுகளெல்லாம் என்ன செஞ்சுட்டேன், அந்த அறையிலேருந்து நான் வெளிய என்ன செய்றேன், எடுத்து வெளிய எறிந்து போட்டேன். பின்பு நான் என்ன செய்றேன், அறை வீடுகள சுத்திகரிக்க சொல்லி, தேவனுடைய ஆலய பணிமுட்டுகள், காணிக்கைகள், சாம்பிராணிகள என்ன செய்றேன், அங்க திரும்ப கொண்டு வந்து வைத்தேன்ங்கிறார். அந்த எந்த பொருட்களும் அவனால அம் தியாகராஜ சாலமன் காலத்துல வைக்கப்பட்டிருந்தோ, அத மீண்டும் என்ன செய்றார், திரும்ப கொண்டு அந்த தவியாக்குள்ள பொருளெல்லாம் அள்ளி தூர எறிஞ்சிட்டு, அத பரிசுத்தப்படுத்தி அந்த இடத்துல வந்து பொருட்கள வந்து என்ன செய்றாரு, வைத்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் லேவியருக்கும் அவர்கள் என்ன செய்யல, பங்குகள் கொடுக்காதபடிக்கு இருந்திருக்கிறாங்க. அதனால தான் லேவியர்கள்லாம் என்ன செஞ்சுட்டாங்க, அந்த இடத்த விட்டு என்ன செய்றாங்க, தூர போயிட்டாங்க. அதனால இப்போ அவங்க பங்கு கொடுக்காததையும், பணிவிடை செய்ற லேவியர்கள், பாடகர்கள் அவரவர் தங்கள் வெளிநிலங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, அவங்களுக்குள்ள பங்குகள கொடுக்காதனால, அவரவர் வெளிநிலங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. அந்த செய்தி இப்ப யாரு? நெகேமியா அறியிறாரு. அதனால தான் அங்கெல்லாம் ஆட்கள அனுப்பி, அலங்கத்த பிரதிஷ்டை பண்ணும்போது அவங்களலாம் தேடி கொண்டு வர வைத்தது. இப்போ ஏன்னா, லேவியர்களுக்கு, ஆசாரியர்களுக்கு கர்த்தர் தான் பங்கு. அப்ப அவங்களுக்கு குடுக்குறது தான் என்னதுக்கு அவங்களுக்கு இது. அவங்களுக்கு ஒன்றுமே குடுக்கலன்னா அவங்க எத வச்சு சாப்பிடுவாங்க? அதனால தான் அவங்க அவரவர் வெளிநிலங்களுக்கு என்ன செஞ்சுட்டாங்க, ஓடி போயிருக்கிறாங்க. அத நான் அறிந்தேன். அதனால நான் தலைமையானவர்களோட என்ன செஞ்சேன், வழக்காடினேன். வழக்காடி தேவனுடைய ஆலயம் கைவிடப்பட்டு கிடக்கிறது அப்படின்னு சொல்லி, கைவிடப்பட்டு போவான்னு சொல்லி நான் அவர்களெல்லாம் என்ன செஞ்சேன், சேர்த்து மீண்டும் அந்த லேவியர்கள், ஆசாரியர்கள் அவரவர் நிலையில கொண்டு நான் என்ன செஞ்சேன், வைத்தேன் அப்படிங்கிறாரு. அப்பொழுது யூதர் எல்லாரும் என்ன செய்றாங்க, தானியம், திராட்சை ரசம், எண்ணெய் என்பவைகளின் தசம்பாகியத்த என்ன செய்றாங்க, பொக்கிஷ அறைக்கு என்ன செஞ்சுட்டாங்க, கொண்டு வந்துட்டாங்க. பொக்கிஷ அறையில இருந்தாச்சுன்னா அவங்க எடுத்து என்ன செய்றாங்க, சாப்பிட்டுடுவாங்க. அதனால அவங்க வந்து பகிர்ந்து சாப்பிட்டுக்கிடுவாங்க லேவியர்கள். அதனால யூதர் எல்லாரும் என்ன செய்றாங்க, இப்போ பழையபடி தசமத்த அந்த பொக்கிஷ அறைய சுத்தம் பண்ணி போட்டோன்னே, இப்போ அங்க கொண்டு என்ன செய்றாங்க, வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் ஆசாரியனாகிய செலமியாத், வேதபாரனாகிய சாதோக், லேவியர்கள் பெதாயா இவர்களுக்கு கைத்துணையாக மத்தனியான் குமாரன் சக்கரின் மகனாகிய ஆனானியும் பொக்கிஷ அறைகளின் மேல் என்ன செய்றாங்க, விசாரிப்புக்காரராக வச்சிருக்கிறாங்க. ஏன்னா, இவங்க வந்து உண்மை உள்ளவங்க எண்ணப்பட்டதுனால, இவங்கள வந்து என்ன செய்றாங்க, அங்க வந்து வச்சுருக்கிறாங்க. இவங்க வந்து என்ன செய்வாங்க, அந்த பொக்கிஷ அறையில இருக்கிறதான அம் இத எடுத்து என்ன செய்வாங்க, எல்லா லேவியர்களுக்கும் என்ன செய்றாங்க, லேவியராகிய தங்கள் சகோதரருக்கு என்ன செய்றாங்க, இவங்க அந்த பொருட்கள என்ன செய்றாங்க, பங்கிட்டு கொடுப்பாங்க. இப்படி பங்கிட்டு கொடுக்கறதுக்காக, இவங்கள்ட்ட பொறுப்புல அந்த பொக்கிஷ அறைய வந்து என்ன செய்து வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எகேமியா என்ன செய்றான்னா, என் தேவனே நான் என் தேவனுடைய ஆலயத்துக்காகவும், அதில் முறைமைகளுக்காக செய்த நற்கிரியைகளை குலைத்து போடாதபடிக்கு, இந்த காரியத்தில என்னைய என்ன செய்யும் நினைத்தருளும்னு சொல்றேன். நான் அது வந்து எந்த இதுவுமே நான் குலைச்சு போட்டுறக்கூடாது. எல்லாம் எப்படி எப்படி நடக்குமோ அப்படிலாம் நான் செய்யணும். அதனால இந்த காரியத்துக்காக என்னைய என்ன செய்யும் நினைத்தருளும் அப்படின்னு சொல்லி, நெகேமியா கர்த்தரிடத்தில வேண்டுறாரு. அப்புறம் வந்து அந்த நாட்கள்ல நான் யூதாவில என்ன செய்றேன், ஓய்வு நாளில் சிலர் என்ன செய்றாங்க, ஆலைகளை மிதிக்கிறாங்க. ஓய்வு நாள்ல யூதாவில ஓய்வு நாள்ல சிலர் ஆலைகளை மிதிக்கிறதையும், சிலர் ஏன்னா ஓய்வு நாள்ல வந்து வேலை செய்யக்கூடாதுன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. 6 நாள் வேலை செய்வ 7 நாள் ஓய்ந்திருப்பாய்ன்னு சொல்லியிருக்கிறாரு. இவங்க என்ன செய்றாங்கன்னா, யூதர்கள் யூதாவில ஓய்வு நாள்ல என்ன செய்றாங்க, சில ஆலையில மிதிக்கிறதுனா தானிய என்னது திராட்சை ரசத்தலாம் என்ன செய்றாங்க அள்ளப்பட்டு ஆட்டி எடுப்பாங்களாம். அதான் ஆலைகள மிதிக்கிறாங்க. சிலர் தானிய பொதிகள என்ன செய்றாங்க, கழுதையின் மேல ஏற்றிக்கொண்டு வர்றாங்க. திராட்சை ரசம், திராட்சை பழம், அத்திப்பழம் முதலானவைகளின் பற்பல சுமைகளை ஓய்வு நாள்ல என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு என்ன செய்றாங்க, கொண்டு வருகிறத நெகேமியா பார்க்கிறாரு. அவர்கள் வந்து என்ன செய்றாங்க, தின்பண்டம் இருக்கிற நாளை பெற்று அவர்கள் திட சாட்சியாய் கண்டன. ஓய்வு நாள்ல எதுவுமே செய்யக்கூடாது. இவங்க எல்லாத்தையும் கழுதையின் மேல ஏற்றி கொண்டு வந்து அவங்க என்ன செய்றாங்க, தின்பண்டங்கள விக்கிறாங்க. இத வந்து நெகேமியா என்ன செய்றாரு, திடச்சாட்சி அத என்ன செய்றாரு, கடிந்து கொள்றாரு. அது மாத்திரமல்ல மீனு, சகலவித சரக்குகளையும் என்ன செய்றாங்க, கொண்டு வந்து ஓய்வு நாளில என்ன செய்றாங்க, யூதா புத்திரருக்கும், எருசலேமில இருக்கிறவர்களுக்கும் சில தீரியரும் என்ன செய்றாங்க, உள்ளே குடியிருந்து இவங்களும் என்ன செய்றாங்க, பொருட்கள விக்கிறாங்க. இப்படி இருக்கிறாங்க. அதனால அ யூதாவில பெரியவர்கள என்ன செய்றாரு, இப்போ நெகேமியா கடிந்து கொள்றாரு. ஏன்னா சிறியவங்களுக்கு இது தெரியாது. பெரியவங்களுக்கு தானே இதெல்லாம் தெரியும். சட்டதிட்டங்கள், ஒழுங்குகள் தெரியுங்கிறனால நெகேமியா என்ன செய்றாரு, பெரியவர்கள என்ன செய்றாரு, கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்டு நீங்க எப்படி ஓய்வு நாள பரிசுத்த குலைச்சலாக்குறது? இந்த பொல்லாத செய்கை என்ன ஏன் எப்படி ஓய்வு நாள பொல்லாத இதாக்குறீங்க அப்படின்னு சொல்லி பெரியவர்கள் என்ன செய்றாரு, கடிந்து கொள்றாரு. உங்க பிதாக்கள் வந்து என்ன செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்கல்ல, இப்படி செஞ்சதுனால தானே தேவன் இந்த நகரத்தின் மேல அந்த தீங்கெல்லாம் என்ன செஞ்சுட்டாரு, வரப்பண்ணினாரு. நீங்களும் வேணால் ஓய்வு நாள என்ன செய்றாங்க, இன்னும் பரிசுத்தமாக்குறதுனாலும், இஸ்ரவேல் மேல இருக்கிற உக்கிரகத்தை அதிகரிக்க பண்ணுறீங்க. இப்படி நீங்க செய்றனால, இஸ்ரவேலர்களுக்கு இன்னும் நீங்க என்ன செய்றாங்க, அக்கிரமத்தையும், பாவத்தையும் நீங்க கூட்டிக் குடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு, அந்த பெரியவங்கள என்ன செய்றாரு, கடிந்து கொள்றாரு. அப்புறம் அதனால இப்போ ஓய்வு நாளைக்கு முன்ன என்ன செய்றாங்க, எருசலேமின் பட்டண வாசலில ஏன்னா ஓய்வு நாளுக்கு முன்னாலே வந்து பொருட்களெல்லாம் என்ன செஞ்சுருவாங்க, கொண்டு வந்துருவாங்க.
கொண்டு வந்து விற்கிறதுக்கு கொண்டு வந்துருவாங்க. அதனால ஓய்வு நாளுக்கு முன்னே எருசலேமின் பட்டண வாசலில் மாலை மயங்கும்போது கதவுகள பூட்டி போட்டணும். மாலை மாலை மயங்குற அப்போ தான் கொண்டு வருவாங்க. அதனால அ மாலை மயங்கும்போது என்ன செய்யணும், ஓய்வு நாளுக்கு முன்ன எருசலேம் பட்டண வாசல்ல கதவுகளெல்லாம் பூட்டிறணும். ஓய்வு நாள் முடிய மட்டும் அதையெல்லாம் என்ன செய்யக்கூடாது, திறக்கக்கூடாது. அப்போ பட்டண வாசல மூடி போட்டாச்சுன்னா, வெளியிலேருந்து யாரும் என்ன செய்ய முடியாது, பொருட்கள உள்ள கொண்டு விக்க வர முடியாது. அதனால ஓய்வு நாளுக்கு முந்தின நாளே மாலை மயங்குற நேரத்துல என்ன செய்யணும், கதவுகள பூட்டவும், ஓய்வு நாள் முடிய மட்டும் அவளை திறவாதிருக்க வேண்டும் என்று என்ன செய்றாரு, கட்டளையிடுறார் நெகேமியா. அப்படியே ஓய்வு நாள்ல ஒரு சுமையும் உள்ள வரக்கூடாது சொல்லியும் வாசல் அண்டையில அம் வேலைக்காரர்கள சிலரை நிறுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா சப்போஸ் வாசல் வழியா ஜனங்களுக்கு பிறகு இவங்க உள்ள வந்துடக்கூடாதுல்ல. அதனால சிலரை என்ன செஞ்சிருக்காரு, அதில நிறுத்தியிருக்கிறாரு. ஆனா வர்த்தகர்கள் சகலவித சரக்குகளை விற்கிறவர்களும் 2ஆம் தரமா என்ன செய்றாங்க, எருசலேமுக்கு புறம்பெயர்ந்து தங்கியிருக்காங்களாம். 2 தடவ என்ன செய்றாங்க, இங்க வாசல் திறக்காம இருந்தாலும் வாசலுக்கு வெளியில என்ன செய்றாங்க, புறம்பெயர்ந்து தங்கியிருக்கிறாங்க. அப்ப வந்து நெகேமியா என்ன செய்றாரு, அவங்கள எதிர்த்திட சாட்சியா கடிந்து கொள்றாரு. நீங்க என்ன நீங்க இப்படி அலங்கத்தண்டையில தங்குறது என்னன்னு கேட்குறாரு. ஏன்னா நாங்க தங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். உங்க பொருட்கள் விற்கக்கூடாதுன்னு சொல்லியும், நீங்க வந்து எப்படி தங்குறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு திரைசாட்சியா கடிந்து கொண்டு, நீங்க மறுபடியும் இப்படி செஞ்சா நான் உங்க மேல என்ன செய்வேன், கை போடுவேங்கிறாரு. கை போடலாம் அடிச்சுருவேங்கிறாரு. நீங்க மறுபடியும் செஞ்சா நான் உங்க மேல கை போடுவேன்னு சொல்லிட்டு, அவர்களிடம் நான் சொன்னேன். அது முதல் அவர்கள் என்ன செய்யலாம், ஓய்வு நாள்ல சரக்குகளை விற்கிறதுக்கு என்ன செய்யல வரல அப்படின்னு சொல்றாரு. அதனால ஓய்வு நாளை பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு வாசலை காக்க வாருங்கள் என்று லேவியருக்கு சொன்னேங்கிறார். இதுதான் இந்த ஆசாரிகள் லேவியர்கள்லாம் தங்களை சுத்தம் பண்ணிட்டு, அப்புறம் அலங்கத்து வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணாங்க, பட்டணத்து வாசல் சுத்தம் பண்ணாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, அதான் இதுதான் சுத்தம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் என்ன செஞ்சு சுத்தம் பண்ணணும். மற்றது நம்ம குளிக்கிறது, வைக்கிறது தான் செஞ்சுட்டு இருக்கிறோம். பாவம் செய்வருக்கெல்லாம் இருந்துக்கலாமே. இத தான் என்ன சொல்றாரு, இது ஒரு சுத்தம் இல்ல, பரிசுத்தம் இல்ல. ஏன்னா அம் நம்ம மத்தியில பார்க்குற ஏசப்பா ஆலயத்தில இருக்கும்போது என்ன செய்றாரு, அ அவரு பவனி வந்துட்டு ஆலயத்தில வரும்போது புறா இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் என்ன செய்ற அந்த ஆசனங்கள்லாம் கவிழ்த்து போட்டத நம்ம பார்க்குறோம். அதனால ஓய்வு நாள்ல என்ன செய்யணும், பரிசுத்தமா ஆசரிக்கணும். அவங்க வந்து எந்த சரக்குகளையும் விக்கக்கூடாதுன்னு சொல்லி கர்த்தர் சொல்லிட்டாரு. அவரே என்னோட பரிசுத்த ஆலயத்த தீட்டுப்படுத்துறீங்களா? கள்ளக்குகை ஆக்கிறீர்களான்னு ஏசப்பா சொன்னதுனால தான், இதே போல தான் இங்க என்ன செய்றாங்க, இப்போ ஓய்வு நாள்ல எந்த பொருட்களும் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லி நெகேமியா என்ன செய்றாரு, சுத்தப்படுத்துறாரு. அப்படி லேவியர்கள், ஆவியர்கள் லேவியர்கள், ஆசாரியர்கள் எல்லாரும் தங்களை சுத்தப்படுத்திக் கொண்டு என்ன செய்றாங்க அப்படின்னா, அம் கர்த்தர்ட்ட ஜெபிக்கிறாங்க. அதான் நான் இதெல்லாம் செஞ்சேன் தேவனே, நான் இந்த ஓய்வு நாள பரிசுத்தமாக்கும்படிக்கு உங்கள சுத்தம் பண்ணிக் கொண்டு வாசல்ல காக்க வாருங்கன்னு சொல்லி நான் லேவியர்களுக்கு சொன்னேன். என் தேவனே, இதை குறித்து நீர் எனக்கு என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக அப்படிங்கிறாரு. அங்க பார்க்குறோம். இது என்னுடைய ஆலயத்துக்காகவும், என் முறைமைகளுக்காக செய்த நற்கிரியைகளை குலைத்துப்படாதபடிக்கு இந்த காரியத்தில என்னை நினைத்தருளும்னு சொல்றாரு. இங்க வந்து இதை என் தேவனே இதை குறித்து நீர் என்னை நினைத்தருளி உம்முடைய மிகுந்த கிருபையின்படி எனக்கு இறங்குவீராக அப்படின்னு சொல்றாரு. அடுத்தபடியாக அஸ்ரோத், அம்மோன், மோவாப் ஜாதியான ஸ்திரீகளை யாரெல்லாம் சேர்த்து கொண்டாங்களோ, சேர்த்து கொண்ட சில யூதரையும் அந்த நாட்கள்ல கண்டுக்கிறார். ஏன்னா இவன் அம்மோன், மோவாப் பித்திரர் என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பமும் தண்ணியும் கொடுக்காதபடிக்கு இருந்தனால, அவங்கள கத்தெரிஞ்சுறாரு. அதுக்கு கொடுக்காதபடிக்கு பிழையாம கூலிக்காக பொருத்தி இஸ்ரவேல் ஜனங்கள அழிக்கிறதுக்கு பொருத்தி கொண்டான்னு சொல்லி பார்க்குறோம். இந்த அம்மோன், மோவாபியருடைய ஸ்திரீகளை என்ன செய்றாங்கன்னா, இவங்க சில யூதர்கள் என்ன செய்றாங்க, திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. அதனால இதையும் என்ன செய்றாரு, அவர் காண்கிறாரு. ஆனா ஒரு சிலர் வந்து அவங்களிடத்துல பிள்ளைகளையும் என்ன செய்றாங்க, பெற்றிருக்கிறாங்க. அதனால அந்த பிள்ளைகள் வந்து பேச்சு எப்படின்னா, அந்த அஸ்தரோத்து பாஷையா இருக்குது. அவங்க வந்து பேசின பேச்சு வந்து யூத பாஷையாவும் இருக்குது, அஸ்தரோத்து பாஷையாவும் இருக்குது. அப்படியே ஜனங்கள் என்ன செய்றாங்க, அஸ்தரோத்து பாஷையா இருக்குது. இவர்கள் அந்த ஜாதிகளில் பாஷையை தவிர, யூத பாஷையை திட்டமாய் பேச அறியாதாங்க. ஏன்னா அந்த அஸ்தரோத்து பாஷை அங்க அறிந்திருக்காங்க தவிர, யூத பாஷை இவங்களுக்கு பேச தெரியல. ஏன்னா அங்க ஸ்திரீகள திருமணம் முடிச்சதுனால, அந்த ஸ்திரீகள் என்ன செஞ்சுட்டாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய பாஷைகள என்ன செய்றாங்க, கற்றுக் குடுத்துட்டாங்க. கற்றுக் கொடுத்துட்டாங்கிற யூத பாஷைய கற்றுக் கொடுக்கல. அதனால அந்த அந்த அம்மோன், மோவாப் ஸ்திரீகள திருமணம் முடிச்சிருக்காங்களோ, அவங்களுக்கு அந்த ஸ்திரீகள் அவங்க பாஷைய கற்றுக் கொடுத்ததுனால, யூத பாஷை அறியாதபடி இருக்கிறதையும் இவரு கண்டிருக்கிறாரு. அதனால அவர்களையும் என்ன செய்றாரு, இவர் வந்து கடிந்து கொள்றாரு. கடிந்து கொண்டு அவர்கள் மேல் வரும் சாபத்தை கூறி, அவர்கள என்ன செய்றாரு, சிலர அடிச்சுட்டான். எப்படிங்கிறது திருமணம் முடிக்கிறேன்னு சொல்லி சிலர அடிச்சுட்டேன். சிலர மயிர கூட என்ன செய்றேன், பிச்சு போட்டுட்டேன். நீங்கள் உங்கள் குமாரத்திகளை அவர்கள் குமாரர் கொடாதபடிக்கு உங்கள் குமாரத்திகள் ஒருவரையும் உங்கள் குமாரருக்காயும் உங்களுக்காயும் நீங்க கொல்லக்கூடாதுன்னு சொல்லி, கர்த்தர் என்னது தேவன் மேல ஆணையிட்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த ஆணையிட்டு நீங்கள் என்ன செஞ்சுட்டீங்க, நீங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆணையிட்டுருக்காரு. அதெல்லாம் நீங்க என்ன செய்றாங்க, அற்பமா நினைச்சுட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, அவர் அவங்கள அடிக்கவும், வயிறப்பிக்கவும் செஞ்சுட்டாராம். இப்படி இஸ்ரவேல் ராஜாவாகிய சாலமோன் இதனால தான் என்ன செஞ்சான், பாவம் செஞ்சுட்டான். சாலமோன் இப்படிதான்
அ அந்நிய தெய்வ அந்நியருடைய பெண்களை திருமணம் செய்து முடிச்சதுனால தான் என்ன செய்றான் சாலமோன் பெரிய பாவத்துக்குள்ளாயிட்டான். அவன் கடைசி விக்கிரகங்களே வழிபட ஆரம்பிச்சுட்டான். அதனால தான் இப்படிப்பட்ட அந்நிய ஜாதிகள சாலமோன் இப்போ அவனை போன்று ராஜா அநேக ஜாதிகளுக்குள்ள இருந்ததில்ல. அ இதில நீங்களும் இப்படி அகப்பட்டிருக்கீங்களேன்னு சொல்லிட்டு, அவன் இந்த தேவனுக்கு சிநேகிதன் எனப்பட்டவனா இருந்தான். சாலமோன் தேவனுக்கு சிநேகிதனா எனப்பட்டவனா இருந்தாலும், தேவன் அவனை இஸ்ரவேல் அனைத்தின் மேலும் ராஜாவாக என்ன செய்வான், அந்த சிநேகிதனாக எண்ணனால அவன ராஜாவாக வச்சாரு. அப்படிப்பட்டவனையும் மறுஜாதியான ஸ்திரீகள் என்ன செஞ்சுட்டாங்க, பாவம் செய்ய பண்ணிட்டாங்க. அந்த மறுஜாதியான ஸ்திரீகளை சேர்த்துக் கொள்றதுனால, நம்முடைய தேவனுக்கு துரோகிகளாகி இந்த பெரிய பொல்லாப்பை எல்லாம் செய்யும்படி உங்களுக்கு இடம் கொடுப்போமா. அவங்க எப்படி சாலமோன் அப்படி அந்நிய ஜாதி திருமணம் முடிச்சு பெரிய பாவம் செஞ்சது போல, இப்ப நீங்களும் இப்படி செய்றதுக்கு நான் உங்களுக்கு இடம் கொடுப்போமா அப்படின்னு சொல்லி நெகேமியா என்ன செய்றாரு, இந்த ஜனங்களிடையே எத்தனிக்கிறாரு. யோதான் புத்திரரில் பிரதான ஆசானாகிய எலியாசிமுடைய குமாரனாகிய ஒருவன் ஒரனே சன்பலாத்து இதுக்கு என்ன செய்றான், மருமகனா இருக்கிறான். சன்பலாத்து அவனுக்கு மருமகனா இருக்கிறான். இப்படிப்பட்ட ஜாதியில. அடுத்தல அவனையும் என்ன செஞ்சுட்டாராம், இவர விட்டு துரத்திட்டாராம். என் தேவனே அவர்கள் ஆசாரிய ஊழியத்தையும், ஆசாரிய ஊழியத்துக்கும் லேவியருக்கு இருக்கிற உடன்படிக்கையும் என்ன செய்றாங்க, திடன்படுத்திட்டாங்க, தீட்டுப்படுத்திட்டாங்கன்னு சொல்லி அவர்களையும் நினைத்துக் கொள்ளும் அப்படின்னு சொல்றான். இப்படியே நான் மறுஜாதியார் எல்லாம் நீக்கி ஆசாரியரையும் லேவியரையும் சுத்திகரித்து அவருடைய வேலைகள் முறைகளை என்ன செஞ்சுட்டேன், நான் நிறுத்திட்டேன். குறிக்கப்பட்ட காலங்களில் செலுத்தப்பட வேண்டிய விறகு காணிக்கை முதற் பலன்கள் குறித்து திட்டம் பண்ணிட்டேன். எனக்கு என் தேவனே எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளுங்கிறான். இப்படியே என்ன செய்றேன், எனக்கு நான் இப்படிலாம் செஞ்சு நல்லா பரிசுத்தப்படுத்தி ஒழுங்குபடுத்திட்டேன். ஏன்னா என்னை நீ நினைத்தருள் அப்படின்னு சொல்லி நெகேமியா என்ன செய்றாரு, கர்த்தரிடத்துல வாழாரு. அப்ப வந்து நெகேமியா புஸ்தகமும் முடிந்து விட்டது. இனி வந்து எஸ்தர் சரித்திரம் பார்ப்போம். இதேபோல எப்படி நெகேமியா, எஸ்றா வந்து பரிசுத்தத்துக்காக வாதாடினாங்களோ, இதேபோல நாம என்ன செய்யணும், பரிசுத்தத்துக்காக வாதணும். நம்முடைய பிள்ளைகள அசுத்தத்துக்கு ஒப்பு கொடுத்துறக்கூடாது. அசுத்தமான அந்நிய தெய்வங்களுக்கு பழிபடுறவங்களுக்கு என்ன சொல்லி திருமண காரியங்கள முடிக்காதபடிக்கு பரிசுத்தமா நம்ம பாதுகாத்துக் கொள்ளும்போது கர்த்தர் நம்மள என்ன செய்வார், ஆசீர்வதிப்பார். எஸ்றா நெகேமியா போல நம்ம என்ன செய்யணும், எதிர்த்து நின்று நம்முடைய பிள்ளைகளுக்காகவும், நம்முடைய தேசத்துக்காக நம்ம திறப்பில நின்னு யுத்தம் பண்ணி ஜெயத்த வாங்கணும் நம்முடைய கடமை. இத நம்ம செய்வோம். கர்த்தர் நம்மள ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.